அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக சிறப்பானதாக மாற்றித் தரக்கூடிய, இன்னும் நம்முடைய அனைத்து துவாக்களும் கபூலாகக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். சூரா தகாபூன். இதனுடைய சிறப்புகள் நம்மள பலருக்குமே தெரியாது. இது எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான சூறா. இதை நீங்கள் அன்றாடம் ஓதணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூறாவாக இருக்குது. இந்த சூறாவை ஏன் தினமும் ஓத சொன்னாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா இதனுடைய சிறப்புகள் அந்த அளவுக்கு மிகுந்த சிறப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு சூறாக்களையும் நம்ம அன்றாட ஓதும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், இதை ஓதாதவங்களை விட நம்மளை அல்லாஹ்தாலா எந்த அளவுக்கு உயர்வாகவும் இன்னும் ஈமானோடவும் வச்சிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வளமானதாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் புரியுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் ஓத தொடங்குங்க. அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். இந்த சூறா 28வது ஜுஸில் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு 18 வசனங்களை கொண்ட சிறிய சூறா தான். எல்லோராலுமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய சூறா தான். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் தினமும் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டா போதும். அதாவது மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு இருக்குது. இது சூரா நஸ்டம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இந்த சூறாவை ஓதாதவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சூறாவை ஓத ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலையிலையும் நஷ்டத்தை அவங்க அடைந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூறா. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. நீங்கள் அன்றாடம் நிறைய சூறாக்களை ஓதக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சூறாவையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஒரு முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் தேடிட்டு இருக்கிற, அடையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற அத்தனை சிறப்புகளுமே அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தொடங்கிடுச்சு. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் இந்த சூறா ஓதப்படுற வீட்டில் ஒருபோதும் வறுமை இருக்காது. நீங்கள் செல்வத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த சூறா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். ஏன்னா இதை ஓதப்படுற வீடுகளில் அல்லாஹ்தாலா செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்குறான். நீங்கள் ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்க, ஒரு தொழில் தேடிட்டுருக்கீங்க, அதாவது பணம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அல்லாஹ்தாலா உங்களுக்கு அதை விரைவாக உங்களுக்கு கொடுத்துருவான். இன்னும் செல்வம் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே உங்களுக்கு திறந்து வைக்கிறான். அல்லாஹ்தாலா ரிஸ்கை நமக்கு அதிகப்படுத்துகிறான். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? இன்னும் இந்த சூறாவை ஓத ஓத நம்முடைய ஒவ்வொரு தேவைகளும் நமக்கு நடந்துக்கிட்டே வரும். வாழ்க்கையில் இந்த தேவையெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது, என்னுடைய இந்த துவாவெல்லாம் கபூலே ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைகள் கூட இந்த சூறாவை நீங்கள் வளமையாக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்களே உங்களால் உணர முடியும். எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்தாலா உங்களுக்கு விரைவாக கொடுத்துருவான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதிஷ்டம் தொடங்கணும், அதாவது நாங்கள் தொடர காரியமெல்லாம் எங்களுக்கு சிறப்பாக கிடைக்கணும், எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும், நாங்கள் தேடுறது எல்லாமே எங்களுக்கு இலகுவாக கிடைக்கணும், அல்லாஹ்வினுடைய உதவி எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் வழக்கமாக ஓத தொடங்குங்க. இன்னும் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வினுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவினுடைய சிறப்புகளை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம சலிப்படையவே கூடாது. நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுடைய வீடியோ லென்த்தியாக போகுது, சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே வார்த்தையில் இதனுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிட்டு போனோம் அப்படின்னா நிறைய பேர் அலட்சியம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதனுடைய சிறப்புகளை நான் எடுத்து சொல்கிறேன். இன்னும் இதற்கும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். எப்படி அப்படின்னா உங்களுடைய நேரத்தை எந்த அளவு நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ்தாலா மறுமையில் ஒரு கேள்வி கேட்பான் உங்ககிட்ட.
அந்த நேரத்துல தான் நீங்க யோசிப்பீங்க, இன்னும் நம்ம அல்லாஹ்வ பத்தின விஷயங்கள நம்ம நெறைய பேசியிருக்க கூடாதா? அதற்கான நிறைய நேரத்த நம்ம அதிகம் செலவிட்டிருக்க கூடாதா? அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன்னும் நான் சொல்றேன், அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும் தான் இது போன்ற நல்ல விஷயங்கள, நல்ல அமல்கள கேட்கக்கூடிய வாய்ப்ப அல்லாஹ் கொடுக்குறான். இத யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நீங்க நெனச்சுக்கோங்க. ஏன்னா, அல்லாஹ் நாடியவங்களுக்கு மட்டும் தான் இத கொடுக்குறான். எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுக்க மாட்டான். முஸ்லீம் அப்படின்னு பேருக்கு சொல்லிட்டு எந்த விதமான அமல்களும் செய்யாம அல்லாஹ்வின் மீதே அலட்சியம் கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் அல்லாஹ் இத கொடுத்தர மாட்டான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு கிடைச்சிருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற அல்லாஹ்வை பற்றியும் இன்னும் நபியவர்களை பற்றியும் சொல்லக்கூடிய இன்னும் திக்ருகள் அமல்களை சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேளுங்க. எந்த அளவு நீங்கள் கேட்க முடியுதோ அந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுங்க. அந்த நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே சிறந்த நேரமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வை பற்றி நம்ம கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு நீங்கள் மறுமையில் கவலைப்படுவீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சிறந்த விஷயங்களில் நேரத்தை செலவிடுங்க. அல்லாஹ் நிச்சயமாக அந்த நேரத்திற்கும் உங்களுக்கு நன்மைகளை எழுதி கொண்டே போவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த தகாபூன் சூறாவை வழக்கமாக நீங்கள் ஓத ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு சிறப்பாக இருக்குது, எந்த அளவு மாறி இருக்குது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அல்லாஹால இந்த சூறாவை ஒவ்வொரு முஅ்மின்களும் தொடர்ந்து ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.